ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe Illustratorல இது போல ஒரு வைஃபை ஐகான் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபில் கலரை நன் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஸ்ட்ரோக் கலரை பிளாக் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். அப்படி கொடுத்துட்டு இந்த ஸ்ட்ரோக் உடைய வெயிட் நான் 10 அப்படின்னு நான் மாத்திக்கிறேன். ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த எலிப்டிக்கல் டூல் எடுத்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்றேன். இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல எலிப்டிக்கல் செட்டிங் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நான் 10 அப்படின்னு நான் கொடுத்துட்டு இந்த இடத்துலயும் நான் 10 அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஓகே அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்படி ஓகே அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 10 பிக்சல்ல ஒரு சர்க்கிள் எனக்கு ஃபார்ம் ஆகும். அடுத்து செலக்ஷன் டூல் எடுத்துட்டு ஜஸ்ட் நான் இது செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மெனுக்கு போறேன். ஆப்ஜெக்ட் மெனுல பாத்துக்கு வந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆஃப்செட் பாத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்றேன். இப்படி கிளிக் பண்ணோன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நான் 20 பிக்சல் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஓகே அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து நான் மறுபடியும் ஆப்ஜெக்ட் மெனுக்கு போறேன். பாத்துக்கு போறேன். ஆப்ஜெக்ட் பாத்துன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் இதையும் ஓப்பன் கொடுக்குறேன். மறுபடியும் ஆப்ஜெக்ட் மெனுக்கு போறேன். பாத்துக்கு போறேன். ஆப்ஜெக்ட் பாத்துக்கு போறேன். இதையும் நான் ஓகே அப்படின்னு நான் கொடுக்குறேன். அடுத்து செலக்ஷன் டூல் எடுத்துட்டு இதை நான் மொத்தமா இப்படி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி நான் ரொட்டேட் பண்றேன். அடுத்து இந்த டைரக்ட் செலக்ஷன் டூல் எடுக்கிறேன். எடுத்துட்டு இந்த டாப்ல இருக்கிற ஆங்கர் பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஐகான் இருக்கும். இது என்ன ஐகான் கேட்டீங்க அப்படின்னா கட் பாத் அட் செலக்டட் ஆங்கர் பாயிண்ட் அப்படின்ற ஒரு ஐகான். இதை நான் கிளிக் பண்றேன். இப்படி கிளிக் பண்ண அப்படின்னா இந்த ஆங்கர் பாயிண்ட் கட் ஆகும். அடுத்து இதே டைரக்ட் செலக்ஷன் டூல் எடுத்துட்டு கீழே இருக்கிற ஆங்கர் பாயிண்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்னோட கீபோர்ட்ல டெலிட் கீயை பிரஸ் பண்றேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்படி கட் ஆயிடும். அடுத்து செலக்ஷன் டூல் எடுத்துட்டு இந்த 3 லைன்ஸை மட்டும் செலக்ட் பண்றேன். இப்படி செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரோக்கு வரேன். இந்த ஸ்ட்ரோக்ல கேப்புக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரவுண்டட் கேப் அப்படின்ற ஐகான் இருக்கும். இதை நான் கிளிக் பண்றேன். இப்படி கிளிக் பண்ண உடனே இந்த ஐகான் பாத்தீங்க அப்படின்னா ரவுண்டட் கேப்பா இருக்கும். அடுத்து டைரக்ட் செலக்ஷன் டூல் எடுக்கிறேன். எடுத்துட்டு இந்த பாட்டத்துல இருக்க சர்க்கிளை மட்டும் இந்த டாப்ல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஐக்கானை நான் கிளிக் பண்றேன். இப்படி கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் டைரக்ட் செலக்ஷன் டூல் எடுத்துட்டு இந்த பாட்டத்துல மட்டும் இந்த ஆங்கர் பாயிண்ட் அப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்னுடைய கீபோர்ட்ல இருக்க டெலிட் கீயை பிரஸ் பண்றேன். இப்படி கட் ஆயிடும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது போல ஒரு வைஃபை ஐகான் எனக்கு ரெடி ஆயிடும். கைஸ், இந்த வைஃபை ஐகானை கிரியேட் பண்ணதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஃபில் கலரை நன் கொடுத்துக்கணும். ஸ்ட்ரோக் கலரை பிளாக் கொடுத்துக்கணும். அடுத்து ஸ்ட்ரோக் உடைய வெயிட் 10 கொடுத்துக்கணும். அடுத்து எலிப்டிக்கல் டூல்ல செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதனுடைய வித்தை 10 பிக்சலையும் ஹைட் 10 பிக்சல் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கணும். அடுத்து செலக்ஷன் டூல் எடுத்துட்டு அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மெனுக்கு வந்தீங்க அப்படின்னா பாத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பாத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஆப்செட் பாத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்செட் பாத்தை நீங்க கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அது 20 பிக்சல் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்துக்கணும். அடுத்து இந்த ஆப்செட் பாத் 3 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டியதா இருக்கும். அடுத்து செலக்ஷன் டூல் எடுத்துட்டு எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணணும். அப்படி ரொட்டேட் பண்ண பிறகு டைரக்ட் செலக்ஷன் டூல் எடுத்து டாப்ல இருக்க ஆங்கர் பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்படி செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி பார் பாத்தீங்கன்னா கட் பாத் செலக்டட் ஆங்கர் பாயிண்ட் அப்படின்ற ஒரு ஐகான் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் டைரக்ட் செலக்ஷன் டூல் எடுத்துட்டு பாடத்துல இருக்கிற ஆங்கர் பாயிண்ட்டை நம்ம டெலிட் பண்ணணும். அப்படி டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா டாப்ல 3 லைன்ஸ் மட்டும் நமக்கு கிரியேட் ஆயிருக்கும். அந்த 3 லைன்ஸை மட்டும் செலக்ஷன் டூல்ல நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரோக்கு போனோம். ஸ்ட்ரோக்கு போனீங்க அப்படின்னா கேப் அப்படின்ற ஆப்ஷன்ல ரவுண்டட் கேப் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பக்காவா ஒரு வைஃபை ஐகான் கிரியேட் ஆகிட்டு பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.